உண்மையை யாருக்கும் தெரியலன்னு எப்படி மறைச்சு வச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது நிச்சயம் உங்களை தேடி உங்க வீட்டு வாசலுக்கே வந்து நிற்கும். அதுதான் உண்மைக்கு இருக்கிற பலம். 2 வருஷத்துல 7 கொலைங்க. கண்டுபிடிக்க போலீஸ்க்கு எந்த தடயமும் இல்லை. சொல்ல போனா கடைசி கேஸ்ல தான் இது விஷ ஊசி சீரியல் கொலைன்னே போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. மற்றவங்க பணத்துல உல்லாச வாழ்க்கையை அனுபவிச்ச குற்றவாளிகளுக்கு சட்டம் என்ன தண்டனை கொடுத்துச்சு இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். த பெத்தடின் கில்லர்ஸ் ஆஃப் 1970s எபிசோட் 2, பணம் தின்னி மனிதன். செக்ஷன் 302, a Tamil true crime podcast. The Petadin Killers of 1970s. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புது எபிசோடு. ஒரு பிளசண்டான டேனா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? சில பேருக்கு பிளசண்டான டேங்கிறது அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு ஆவி பறக்க ஃபில்டர் காஃபி ஒரு கையில், இன்னொரு கையில் நியூஸ் பேப்பர்னு ஜன்னல் ஓர சோஃபாவில் உட்கார்றதா இருக்கும். சில பேருக்கு அலாரம் அடித்த உடனே எழுந்துட்டா அதுவே ஒரு சாதனை. அன்னைக்கு நாள் பிளசண்டா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரோட பிளசன்ட் டேவும் ஒவ்வொரு மாதிரி ஆரம்பிக்கும். ஆனால் போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பிளசன்ட் டேவை முடிவு பண்ணுறது அந்த நாளோட தொடக்கம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க சந்திக்கிற மனிதர்கள் அவங்க முடிவு பண்ணுற ஆளுங்க இல்லை. ஒவ்வொரு கேஸ்க்காகவும் பலதரப்பட்டவங்களை சந்திக்கிறதால அந்த நாள் முடியும் போது தான் அது பிளசண்டான நாளா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியும். அப்படி சிபிசிஐடி போலீஸ் டீமோட பல நாட்களை அன்பிளசன்ட் டேவா வச்சிருந்தது விஷ ஊசி வழக்கு. 2 வருஷ இடைவெளியில் 5 கொலைங்க, 4 பிசினஸ்மேன், 1 ஃபாரின் ரிட்டர்ன் ஆளு. அதில் கடைசியா கொல்லப்பட்டவர் தைக்கா தம்பின்னு சிபிசிஐடி ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்குல குற்றவாளியை நெருங்கவே முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்ததை பத்தி போன வார எபிசோட்ல கேட்டிருப்பீங்க. இந்த கேஸோட மிஸ்ட்ரி எப்படி சால்வ் ஆச்சுன்னு இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கோங்க. கீழக்கரையை சேர்ந்த தைக்கா தம்பி கொல்லப்பட்டு ஆந்திர வனப்பகுதியில் வீசப்பட்டிருந்தாரு. இவருக்கு முன்னாடி கொல்லப்பட்டவங்க ஷாகுல் அமீது, இலங்கையிலிருந்து வந்திருந்த பிசினஸ்மேன் சதக் இப்ராஹிம், சிங்கப்பூர்ல இருந்து வந்திருந்த முகமது சாலிக், அப்புறம் காயல் பட்டணத்தை சேர்ந்த புகாரி தம்பி. கொலகார டீம் இவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க? ஒவ்வொரு பிசினஸ்மேனும் ஒவ்வொரு விதமா மெட்ராஸ்க்கு வந்தவங்க. தைக்கா தம்பி ட்ரெயின்ல வந்திருக்காரு. சதக்கும் முகமது சாலிக்கும் ஃபிளைட்ல மெட்ராஸ்க்கு வந்திருக்காங்க. புகாரி தம்பியும் ஷாகுல் அமீதும் வேற வேற ஊர்ல இருந்து வந்தவங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா பஸ்ல வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இவங்க எல்லாருக்குமான கனெக்ஷன் பாயிண்ட் ஹோட்டல். அங்க வேலை பார்க்கறவங்க தான் அந்த கனெக்ஷன் பாயிண்டா இருக்கணும் அப்படின்னு ஐஜி அருள் சொல்றாரு. சார், இவங்க ஹோட்டலில் தங்கியிருந்தா அவங்க காணாமல் போனதுக்கு அப்புறம் அவங்க திங்ஸ் அப்படியே இருந்திருக்கோம். அப்போ ஹோட்டல்காரங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னாரு இன்ஸ்பெக்டர். அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. நிறைய ஹோட்டல்ஸ் கஸ்டமர்ஸ் செக் அவுட் பண்ணலனா 2-3 நாள் பார்ப்பாங்க. அவங்க திரும்ப வரலனா திங்ஸை ஸ்டோர் ரூமில் போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு அருள். கொலைங்க நடந்திருக்கு. ஆனா யாரு கொலை பண்றாங்கன்னு தெரியல. வெளிச்சம் இல்லாத இருட்டுல கண்ணுல விளக்கெண்ணைய ஊத்திட்டு தேடுற மாதிரி இருந்துச்சு போலீஸ் நிலைமை. மறுபடியும் முதல் இடத்துக்கே விசாரணை வந்து நின்னுச்சு. தைக்கா தம்பியோட ஊர்ல சந்தேகப்படுற மாதிரி நடந்துகிட்ட முகமது தம்பிய மீண்டும் விசாரிச்சாங்க. அவனை மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு வந்து அவனோட ஃப்ரெண்ட் அடையாளம் காட்ட சொன்னாங்க. அவன் பேரு காதர். ஒரு பிரபல கள்ளக்கடத்தல் கும்பலுக்காக உளவு வேலை பார்த்தவன்னு அப்போதான் தெரிய வருது. முகமது தம்பியை பார்த்து சந்தோஷப்பட்ட காதர் அவன் கூட போலீஸ் மஃப்டியில வர்றதை பார்த்து அலட்டானா. வா முகமது, என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேஷுவலா பேசினா. சார், இவன் தான் காதர் அப்படின்னு போலீஸ்ட சொன்னா முகமது தம்பி. காதரை போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போய் ஸ்டேஷன்ல விசாரணை பண்ணாங்க. தைக்கா தம்பிய உனக்கு தெரியுமா? அவர் கொல்லப்பட்டிருக்காரு. அவரை முகமது தம்பி உனக்கு காட்டி கொடுத்த அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் சரமாரியா கேள்வி கேட்டாங்க. திருன்னு முழிச்சான் காதர். தைக்கா தம்பிய அக்டோபர் மாசம் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன்.
அவர் தங்க கடத்தல ஈடுபடுறவர்னு முகமது சொன்னா. இந்த தகவலை நான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு அயூப் கானுக்கு சொன்னேன். அவன் என்ன பண்ணான்னு தெரியாது. ஆனா தைக்கா தம்பி அடையாளம் காட்டுனதுக்காக 10,000 ரூபாய் பணம் கொடுத்தான் அயூப் அப்படின்னு சொன்னான் காதர். அயூப் கான் அவனும் இன்னொரு குரூப்புக்காக வேவு வேலை பார்க்கறவன். முகமது தம்பி, காதர், அயூப் கான்னு செல்வண்டுகளை மட்டும்தான் போலீஸ் நெருங்கிட்டு இருந்தது. மெயின் குற்றவாளி பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. அயூப் கானுக்கு மெயின் கும்பலை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் அவன் வாயை திறக்கவே இல்லை. இன்வெஸ்டிகேஷனை அடுத்தது எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம போலீஸ் தடுமாறிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் 5 இல்லாட்டி 5.5 அடி உயரமான 42 வயசு இருக்கிற ஆள் ஒருத்தன் மெட்ராஸ் கோர்ட்ல சரணடைஞ்சான். அவன் பேரு வேணுகோபால். எதுக்காக வந்து சரணடைஞ்சான்னு அவனே வாக்குமூலம் தந்தான். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நிறைய தப்பு செஞ்சிருக்கோம். அதில் அளவுக்கு அதிகமான பணம் சம்பாதிச்சோம். கஷ்டப்படுற சமயத்தில் அப்படி பணம் சம்பாதிக்கிறது தப்புன்னு தெரியல. பேராசையால் அடுத்தடுத்து எங்களோட தப்பு அதிகமாச்சு. பணமும் அதிகமாக கிடைச்சிது அப்படின்னா வேணுகோபால். நினைச்சதை விட அதிகமாக பணம் கிடைச்சது. ஆனால் என்னோட மனசாட்சி என்னை தூங்க விடலைங்க. கோயில் குளம்னு சுத்தின, தர்ம காரியங்கள் செஞ்சேன், அதிலையும் நிம்மதி இல்லை. அதனால செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு நான் சரணடைஞ்சிருக்கேன் அப்படின்னா வேணுகோபால் சொன்ன மாதிரி அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணது சின்ன தப்பு இல்லை, ரொம்ப பெரிய தப்பு. பணத்துக்காக மனுஷங்களை கொல்ற கொடூரமான தப்பு. சிபிசிஐடி போலீஸ் நினைச்ச மாதிரி சீரியல் கொலையில கொல்லப்பட்டது 5 பிசினஸ் மேன் இல்ல, 2 வருஷத்துல 7 கொலை செஞ்சிருக்கோம்னு வேணுகோபால் சொன்னது கேட்டு ஷாக் ஆனாங்க போலீஸ். சீரியல் கொலைங்க எப்படி நடக்குதுன்னு விடை தெரியாம விழுந்திருந்த முடிச்சுகளை அவிழ்க்க வச்சது வேணுகோபால் சொன்ன அந்த விஷயம். தொழிலதிபர்கள் வேவு பார்த்து மிரட்டி பணம் பறிச்சு கொள்ற வேலை தொடங்கினது 1970. வேணுகோபாலுக்கு தாவூத்னு ஒரு ஃப்ரெண்டு, தாவூத்துக்கு வைத்தீஸ்வரன் ஒரு ஃப்ரெண்டு. இந்த கேஸ்ல மெயின் ஹீரோவும் வில்லனும் வைத்தீஸ்வரனும் தாவூத்தும் தான். வைத்தி மெட்ராஸ்ல மருந்து கடை வச்சிருந்தான். அது மட்டும் இல்லாம நடிகைகளுக்கு போதைக்காக மருந்துகளை சப்ளை செஞ்சுட்டும் இருந்தான். அவன் சப்ளை பண்ண போதை மருந்து பெத்தடின். பெத்தடின்ங்கிறது மருத்துவர்களோட ஆலோசனையோட மட்டும் வழங்கப்படுற ஒரு வகையான பெயின் கில்லர். சர்ஜரி, சிசேரியன் சமயத்துல வலி தெரியாம இருக்க போடப்படுற ஓபியாய்ட் மெடிசன். 24 மணி நேரத்துல 100 மில்லிகிராம் பெத்தடின் போட்டுக்கிட்டா ஆபத்தில்லை, அதுக்கு மேல போனா உயிருக்கே ஆபத்து. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்த சினிமா நடிகைகள் சிலர் போதைக்காக பெத்தடினை பயன்படுத்தினாங்க. பெத்தடின் ஊசி வழியா உடம்புல போட்டுக்கிற மருந்து. அது செயல்பட தொடங்கினதும் உடல் மட்டும்தான் இங்க இருக்கும், உணர்வுகளும் நினைவும் வேற உலகத்துல இருக்கும். அதோட ஆபத்து தெரியாம பயன்படுத்தினாங்க சினிமாக்காரங்க. பணத்துக்காக வைத்தியம், மெடிக்கல் எத்திக்ஸ்லாம் பார்க்காம ஓபியாய்ட் மெடிசனை வித்து காசு பார்த்துட்டு இருந்தான். 1970 கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி இருந்த வைத்திக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு. யார்கிட்டயோ கேட்டா எல்லாரும் கைவிரிச்சிட்டாங்க. கடைசியா அவனோட ஃப்ரெண்ட் தாவூத் கிட்ட கேட்டான். தாவூத்தே, எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுதுடா, பிஸ்னஸ்ல கொஞ்சம் சிக்கலாயிருச்சு, ஏதாவது ஏற்பாடு பண்ணித்தாடா அப்படின்னா. வெளிநாட்டில இருந்து கடத்திட்டு வந்து கஸ்டம்ஸ்ல மாற்ற கை கடிகாரங்க சென்ட் பாட்டில பாரிஸ் கார்னர்ல விற்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தான் தாவூத். ஏண்டா, உன் தொழிலுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யற நிலைமையிலையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை பண்ணா நம்ம 2 பேருக்குமே பணம் கிடைக்கும், நாமளும் வசதியா இருக்கலாம் அப்படின்னா தாவூத். பசியில இருக்கிற புலியோட கண்ணுக்கு தெரிகிற எல்லாமே இரையாத்தான தெரியும். அப்படித்தான் வைத்தீஸ்வரனுக்கு பசி, பணப்பசி. என்ன ஐடியாடா சொல்லு, நான் என்னன்னாலும் செய்கிறேன் அப்படின்னா வைத்தி. மெட்ராஸ்ல நிறைய இடத்துல நோட்டு மாத்திர வேலை நடக்குது, நாம் அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இருந்து பணத்தை அடிச்சா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு மாஸ்டர் பிளான் போட்டான் தாவூத். இந்த சினிமாவில் வர்ற மாதிரி நிஜத்தில் நாம் கொள்ளையடிக்க போகிறோமா அப்படின்னு திகச்சுன்னு நான் வைத்தி.
எப்படியாவது பணம் வேணும்னு இருந்த வைத்திக்கு தாவத்தோட திட்டத்தை ஏத்துக்கிறதா வேணாமான்னு மதில் மேல பூனையா இருந்துச்சு மனசு. எப்பவும் நமக்கு ஒரு தேவை இருந்தா எப்படி அதிலிருந்து தப்பிச்சு வரலாம்னு தான் மனசு கிடந்து அடிச்சுக்கும். சட்டப்படி தப்புனாலும் அவனுக்கு இந்த கொள்ளையடிக்கிற திட்டம் சரிதான்னு வைத்தி சமாதானப்படுத்திக்கிட்டான். நாம கொள்ளையடிக்கிறத பத்தி பாதிக்கப்பட்டவங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டா மாட்டிக்குவோமே அப்படின்னு தயங்கினான் வைத்தி. அதுதான் முடியாது அப்படின்னு சிரிச்சான் தாவத். நாம கொள்ளையடிக்க போறது அவங்க ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்ச பணம்லாம் இல்லை, ஹவாலா பணம், கருப்பு பணம். அவங்க கிட்ட இருந்து அதை திருடனா யார் புகார் கொடுப்பாங்க? திருடனுக்கு தேல் கொட்டுன மாதிரி நிலைமை தான். ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களோட வீக்னஸ் தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து அப்படின்னா தாவூத். வைத்தீஸ்வரனுக்கு பணத்தோட வாசனை அப்பவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. தாவூத்தும் வைத்தியும் சேர்ந்து பிளானுக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க. இந்த ஆபரேஷனுக்கு அவங்க வச்ச பேரு விட்டமின் எம். அதாவது விட்டமின் மணியோட சுருக்கம்தான் இந்த விட்டமின் எம். 2 பேரால மட்டும் இதை செஞ்சு முடிச்சிட முடியுமா என்ன? முடியாது வைத்தி, இதுல நாம இன்னும் கொஞ்சம் பேரை சேர்க்கலாம் அப்படின்னா தாவூத். அப்பதான் பார்த்தசாரதி, வேணுகோபால், அயூப் கான், கண்ணன்னு அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸும் விட்டமின் எம் ஆபரேஷன்ல சேர்ந்தாங்க. வேட்டைக்கு ஓநாய்கள் ரெடி. ஆடுங்க எங்க இருக்குன்னு மோப்பம் பிடிக்கணும்ல. அதுக்கு உதவுனவன் அயூப் கானோட ஃப்ரெண்ட் ஜாபருல்லா. ஜாபருல்லா த பிராட்வே ஹோட்டல்ல ரூம் பாயா வேலை பார்த்துட்டு இருந்தான். தொழிலதிபர்கள் அதிகமா வந்து தங்குற பிரபல ஹோட்டல் அது. நீ வேலை பார்க்குற ஹோட்டல்ல முதலாளிங்க அதிகமா வந்து தங்க வாய்ப்பு இருக்கு. அப்படி தங்குறவங்கள அடையாளம் காட்டுனா உனக்கு நீ கேட்குற பணம் கிடைக்கும். என்ன சொல்ற அப்படின்னு ஜாபருல்லாவுக்கு பணத்தாசை காட்டினா அயூப் கான். மனுஷனுக்கு எப்போதும் தீராத 3 ஆசைனா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. பொன்னாசைன்னா அதில் பணமும் வரும் தானே. அயூப் கான் பேச்சை கேட்டு மகுடிக்கு ஆடுற பாம்பாட்டம் தலையாட்டினான் ஜாபருல்லா. ஜாபருல்லா அவனோட ஃப்ரெண்ட் மஜித் கானையும் கொள்ளக்கூட்டத்தில் சேர்த்துக்கிறான். ஆக மொத்தம் வைத்தீஸ்வரன், தாவூத், பார்த்தசாரதி, வேணுகோபால், அயூப் கான், கண்ணன், ஜாபருல்லா, மஜித் கான்னு 8 பேர் கொண்ட ஒரு கேங் வேட்டைக்கு தயாராச்சு. பண வேட்டைக்கு. ஓநாய் கூட்டத்தோட வேட்டையில முதல்ல சிக்கன ஆளு இல்ல ஆடு வடிவுள்ளான் செட்டியார் என்கிற ராமநாதன் செட்டியார். லக்ஷ்மி கடாட்சமும் பணக்கார கலையும் தாண்டவம் ஆடுற முகம். அவர் சூட்கேஸ்லையும் கட்டுக்கட்டா பணம் வச்சிருந்தாரு. தொழில் விஷயமா மெட்ராஸ் வந்தவர் த பிராட்வே ஹோட்டல்ல தங்கினாரு. வடிவுள்ளான் செட்டியார மோப்பம் பிடிச்ச ஜாபருல்லாவும் மஜித்தும் விஷயத்தை வைத்தீஸ்வரன் தாவூத் கிட்ட சொன்னாங்க. பார்த்தசாரதி, கண்ணன், அயூப் கான், வேணுகோபால் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் போல ரெடி ஆனாங்க. அவங்களோட ட்ரெஸ், ஐடி கார்டுன்னு எல்லாத்தையும் பக்காவா தயார் பண்ணாங்க. 4 பேர் வடிவுள்ளான் செட்டியார் தங்கி இருந்த ஹோட்டல் ரூமுக்கே போனாங்க. நாங்க சுங்கத்துறையிலிருந்து வந்திருக்கோம். நீங்க கள்ள கடத்தல் பண்றீங்கன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. உங்க பெட்டியில என்ன வச்சிருக்கீங்க? நாங்க சோதனை போடணும், எடுங்க அப்படின்னு திசைக்கு ஒருத்தரா கேள்வி கேட்க வடிவுள்ளான் செட்டியார் திகச்சு நின்னுட்டாரு. அவரோட பெட்டியில 1.5 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சு. 1 கிராம் தங்கம் 50 ரூபாயின்ற இருந்த காலத்துல 1.5 லட்சம் ரூபாய் பணம்னா ஜாக்பாட் மாதிரி தானே. கஸ்டம்ஸ் ஆபீசருங்க வேடத்துல துளியும் சந்தேகம் வராம நடிச்சவங்க, உங்களை மேல் விசாரணை பண்ணணும், எங்களோட ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு வடிவுள்ளான் செட்டியாரா அவங்க வந்த வெள்ள அம்பாசிடர்ல ஏத்துனாங்க. டாக்ஸியை வைத்தீஸ்வரன் கூட்டத்தை சேர்ந்த கோபால் ஓட்டுனா. டாக்ஸி புறப்பட்டுச்சு. கூட வந்தவங்களை பார்த்த செட்டியாருக்கு அவங்க உண்மையான அதிகாரிகளான்னு சந்தேகம். உங்களெல்லாம் பார்த்தா சுங்கத்துறை அதிகாரிகள் மாதிரியே தெரியலையே, நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டாரு வடிவுள்ளான் செட்டியார். வைத்திய அவன் கூட்டாளிங்களும் ஒருத்தர் பார்த்தாங்க. செட்டியார் அடுத்ததா ஏதோ கேட்க வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பணத்தை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணும், இந்த ஊசியை போட்டுக்கிட்டா உண்மையை மட்டும் தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி மருந்து கடையிலிருந்து கொண்டு வந்த பெத்திடின் ஊசியை செட்டியாருக்கு போட்டான் வைத்தி. அதுல 200 மில்லிகிராம் பெத்திடின் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிட்டு இருந்தாரு செட்டியார். அவரோட 1.5 லட்சம் ரூபாய் பணம் சட்டவிரோதமா சம்பாதிச்சதுன்னு அவரோட கைப்படவை எழுதி வாங்கி வச்சுச்சு கடத்தல் கும்பல். செங்கல்பட்டு கிட்ட வேகமா ஓடிக்கிட்டு இருந்த டாக்ஸில இருந்து செட்டியார கீழே தள்ளி விட்டுட்டு நிக்காம மின்னல் வேகத்துல பறந்தாங்க.
பெத்தடின் மருந்தால மயக்கத்தில் இருந்த வடிவுள்ளான் செட்டியாரு புதருக்கடியில விழுந்து கிடந்தாரு. அந்த கிராமத்துக்காரங்க பார்த்து அவரை செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. நினைவு திரும்பாமலேயே 2 நாள் கழிச்சு இறந்து போனாரு வடிவுள்ளான் செட்டியார். செங்கல்பட்டு போலீஸ் செட்டியாரோட சட்ட காலர்ல இருந்த லேபிளோட அடையாளத்தை வச்சு அவருடைய ஊரை கண்டுபிடிச்சாங்க. ஆனா போலீஸால குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவே முடியல. ஒருவேளை அந்த முதல் கேஸ்லயே கண்டுபிடிச்சிருந்தா 6 பேரை காப்பாத்திருக்கலாம். ஆனா போலீஸ் அதை சீரியஸா எடுத்துக்கல. போலீஸோட அலட்சியம் வைத்தி கூட்டத்துக்கு வசதியா போச்சு. வடிவுள்ளான் செட்டியார் கிட்ட கொள்ளையடிச்ச பணத்தை வைத்தீஸ்வரன், பார்த்தசாரதி, வேணுகோபால், அயூப் கான் ஆளுக்கு தலா 30,000 ரூபாய்னு பிரிச்சுக்கிட்டாங்க. மிச்சம் இருந்த பணத்தை தாவூத், மஜித், கோபால் 3 பேரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. போலீஸ் கண்டுபிடிக்காம இருக்க வடிவுள்ளான் செட்டியார் சம்பந்தமான ஆதாரங்கள்ல ஹோட்டல்ல இருந்து அழிச்சாங்க. போலி ஆபீசர் போல நடிச்சு பணத்தை கொள்ளையடிக்கிற கதையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஆமா, சூர்யா நடிச்ச தானா சேர்ந்த கூட்டம் படம் மாதிரியே 1970களில் கொள்ளையடிக்கிறதுக்காகவே தானா சேர்ந்த கூட்டம் இவங்க. முதல்ல பணத்தை கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் அவங்களோட திட்டமாக இருந்துச்சு. ஆனா 2ஆவதா நடத்தின கொள்ளை கொலையில முடிஞ்சது. வடிவுள்ளான் செட்டியார் போலவே 2, 4, 6 மாச இடைவெளியில 4 பிசினஸ்மேன்களை நோட்டம் பார்த்தாங்க. பணத்தை கொள்ளையடிக்கிறது, உண்மையை கண்டறிகிற ஊசி, பெத்தின அளவுக்கு அதிகமா போடுறது, மயக்கத்துல இருக்கிறவங்களை கொலை செய்யறது, கிடைக்கிற பணத்தை பங்கு போட்டுக்கிறதுன்னு இவங்க கிரைமை பிசினஸ் ஆக்கியிருந்தாங்க. வடிவுள்ளான் செட்டியாரோட சட்ட காலர்ல இருந்த லேபிளை வச்சு அவர் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க போலீஸ். அந்த அனுபவத்தை வச்சு அடுத்து நடந்த கொலைகள்ல சம்பந்தப்பட்டவங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி நிர்வாணமாக்கி வீசினாங்க அந்த கும்பல். பிணந்தின்னி கடுகுங்க மாதிரி பணம் தின்னும் மனிதர்களா இவங்க நடந்துகிட்டத வேணுகோபால் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க போலீஸ். ராமேஸ்வரத்துக்கு ரயில் ஏறப்போன புகாரி தம்பிய தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் நாடகம் நடத்தி கடத்திருக்காங்க. கடைசியா கொன்ன தைக்கா தம்பிய பெங்களூரு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போய் அவர்கிட்ட இருந்து 23 தங்க கட்டிகளை கொள்ளையடிச்சுட்டு அவரை கொலை பண்ணி ஆந்திராவில் பாடியை வீசியிருந்தாங்க. இந்த 2 கொலைங்களுக்கு துப்பு கொடுத்தவன் காதர். வேணுகோபாலோட மனசாட்சி உறுத்த காரணமா இருந்தது அவனோட ஃப்ரெண்ட் தட்சிணாமூர்த்தியோட கொலை. பணம் கொள்ளையடிச்சு பங்கு போட்டுக்கிட்டதுல தினம் பணக்காரனாகி இருந்தான் வேணுகோபால். உண்மையிலேயே கஸ்டம்ஸ்க்கு உளவு வேலை பார்த்துட்டு இருந்தாரு அவனோட ஃப்ரெண்ட் தட்சிணாமூர்த்தி. வேணுகோபால் கிட்ட பண நடமாட்டம் அதிகமா இருக்கிறத பத்தி அவர் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கிறாரு. போலீஸ் வந்து வேணுகோபால் வீட்டுல சோதனை நடத்துது. அதுல ஒன்னும் கிடைக்கல. வடிவுள்ளான் செட்டியார் எழுதின கடிதம் அவங்க கிட்ட கிடைக்குது. அப்போ அதை போலீஸ் சீரியஸா எடுத்துக்கல. கடுப்பானா வேணுகோபால், எங்க வீட்டுல போலீஸ் சோதனை போடுறதுக்கு அந்த தட்சிணாமூர்த்தி தான் காரணம், அவன் எதையோ மோப்பம் பிடிச்சிட்டான் அப்படின்னு ஆபரேஷன் விட்டமின் எம் கேங் கிட்ட சொன்னா, அவனை விட்டு வச்சா நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம், அதனால அவன் கதையை முடிச்சிடலாம்னு திட்டம் போடுறாங்க வைத்தி டீம். தட்சிணாவை ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்னு சொல்லி பெங்களூரு கூட்டிகிட்டு போனா வேணு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு டாக்ஸில வந்தாங்க வைத்தி டீம். சித்தூர் தாண்டி ஒரு பாலத்துக்கு அடியில தட்சிணாமூர்த்தியை இறக்கி விட்டாங்க. கையில கிடைச்சதை எல்லாம் வச்சு தட்சிணாவை அடிச்சு பெட்ரோல் ஊத்தி எரிச்சு கொன்னுடுறாங்க. தட்சிணாவை பத்தி அவங்க சொந்தக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விஷயத்தை சாம்பலாக்கி இருந்தா வேணுகோபால். தப்பு பண்ணிட்டு மற்றவங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஆனா மனசாட்சி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுல்ல. அந்த மனசாட்சி உறுத்தினதால தான் வேணுகோபால் அப்ரூவரா மாறினா. வேணுகோபால் கொடுத்த தகவலை வச்சு வைத்தீஸ்வரன், பார்த்தசாரதி, கண்ணன், காதர் 4 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. சீரியல் கொலைங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு 4 பேரும் சொன்னாங்க. வேணுகோபால் சொன்ன சாட்சியை மட்டுமே வச்சு இவங்களை குற்றவாளின்னு முடிவு பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு ஆதாரம் வேணும். அந்த ஆதாரத்தை தேடுனாங்க சிபிசிஐடி. 2 வருஷமா கொலைகள் நடந்திருக்கு. கடைசியா நடந்த கொலை அக்டோபர்ல நடந்தது. இதுல எங்கிருந்து ஆதாரத்தை தேடுறதுன்னு குழம்பு இருந்துச்சு போலீஸ் டீம். வைத்தி வீட்டுல சோதனை செஞ்சப்போ கிடைச்ச வடிவுள்ளான் செட்டியார் கைப்பட எழுதின லெட்டர் முதல் ஆதாரமாச்சு. கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்ச உடல்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைத்தியோட ஒத்து போச்சு.
4 பேர் வீடுகள்ல இருந்து கட்டுக்கட்டா 3 லட்சம் ரூபாய் பணம், 23 தங்க கட்டிகளை கைப்பற்றினாங்க. தாவூத் கிட்ட காஸ்ட்லியான ரோலெக்ஸ் வாட்ச் இருந்துச்சு. மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு தங்க செயின், மோதிரம்னு இருந்த நகைகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாவிலிருந்து வந்தவங்களோட தான் இருக்கலாம்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அந்த நாடுகளுக்கே போய் இதெல்லாம் அவங்களோடதுன்னு ப்ரூவ் பண்ற ஆதாரங்களை கொண்டு வந்தாங்க. கனவுகள் நேர்மையா இருக்கும்போது அந்த கனவுகளை நினைவாக்கி கொடுக்க இந்த பிரபஞ்சமே சேர்ந்து வேலை செய்யும். ஆனா அந்த கனவுகள் தவறானதா இருக்கும்போது அது நம்மளை கொண்டு சேர்க்கிற இடமும் தவறாதா இருக்கும். அளவுக்கு அதிகமா அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட்ட வைத்தீஸ்வரன், பார்த்தசாரதி, லக்ஷ்மணன், கண்ணனுக்கு சட்டம் தூக்கு தண்டனை விதிச்சது. 7 ஆண்டுகால கடுங்காவல் தண்டனைன்னு தீர்ப்பாச்சு. மஜித்துக்கு 5 ஆண்டுகால சிறை தண்டனை, கோபாலுக்கு 2 ஆண்டுகால சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட முக்கிய குற்றவாளிங்க ஜனாதிபதிக்கு கருணை மனு போட்டாங்க. பதில் சொல்லாம குடியரசுத் தலைவர் தாமதப்படுத்தினாரு. அதையே காரணமா வச்சு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சு தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைச்சுக்கிட்டாங்க. தூக்கு தண்டனையை முழுமையா ரத்து செய்யற வரைக்கும் நிறைய வழக்குகள்ல இந்த கேஸை மேற்கோள் காட்டி ஆயுள் தண்டனை கேட்டிருக்காங்க சட்டத்துறையை சேர்ந்தவங்க. விஷ ஊசி கேஸ்ல சிபிசிஐடியோட புலன் விசாரணை போலீஸ் ஸ்கூல் ஹிஸ்டரியில ஒரு ரெக்கார்ட் பிரேக்கரா பதிவாகி இருக்கு. தப்பு செஞ்சவன் முதல்ல தப்பிக்கிற மாதிரி இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளியா நின்னே தீருவான். அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் நமக்கு உணர்த்துற உண்மை. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வேறொரு உண்மை கதையை கேட்க எங்களோட இணைந்திடுங்க. This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience. While staying true to the essence of the stories being told, keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.